ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பிரியாணிக்கு போடுற பிரியாணி மசாலா தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் பிரியாணிக்கு நானே மசாலா ரெடி பண்ணி தாங்க போடுவேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி மசாலாவை வெஜிடபிள் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லா பிரியாணிக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணலியில் பிரியாணி இலை இருக்குல்ல, அதை ஒரு 10-15 இலை எடுத்து அதில் போட்டு நல்லா அதை லைட்டாக சூடாகிற வரை அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அன்னாசி பூ 5, மராட்டி மொக்கு ஒரு 10-15 அந்த வாணலிலேயே போட்டு அதையும் வறுத்து அதையும் அந்த பிரியாணி இலை கூடவே போட்டுக்கோங்க. ஒரு இன்ச்சு சைஸு பட்டை 3, லவங்கம் ஒரு 15 லவங்கம், அப்புறம் கொஞ்சோண்டு ஜாதி பத்திரியம் போட்டேன். அடுத்து கடல் பாசி ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வறுத்து அந்த தட்டிலையே எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்து தனியாக ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காவை போட்டு அதையும் லைட்டாக வறுத்து அதையும் அது கூடயே கலந்துடுங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக கொரன்னு பொடி பண்ணி அதை தனியாக எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் எல்லா பிரியாணிக்குமே யூஸ் பண்ணலாம். நல்லா கமன்னு வாசனை வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.